வணக்கம். என்னடா புதர் மாதிரி ஒன்று காமிக்கிறேன்னு பார்க்காதீங்க. இதுக்குள்ளே தான் ஒயிட் சங்குப்பூ வந்துட்டு ஒளிச்சு வச்சு வளர்த்திட்ருக்கேன். வெள்ளை சங்குப்பூ இன்றைக்கி தான் முதல்ல பூத்துருக்கு. என்னடா ஒளிச்சு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? கோழிங்கிட்டேருந்து காப்பாற்றுறதுக்கு அந்த மாதிரி புதர் செட்டப் பண்ணி வச்சுருக்கேங்க. ஊருக்குள்ளே வேலி ஓரத்துலலாம் ப்ளூ அண்ட் ஒயிட் சங்குப்பூ சும்மா இஷ்டத்துக்கு பரவி இருக்குங்க. ஆனால் நான் விதை போட்டால் மட்டும் இந்த கோழி வந்து நோண்டி விட்டு போயிடுது. இப்படியே 4-5 டைம் விதை போட்டு ஃபெயிலியர் ஆனதுனால பக்கத்தில் அண்ணி வீட்டில் செடி இருந்தது. அவங்க கிட்ட புலம்பிட்டு இருந்தங்காட்டி, அட இதுக்கு போய் எதுக்கு இவ்வளோ ஃபீல் பண்ணுற, எங்கள் வீட்டில் இஷ்டத்துக்கு முளைச்சி கிடக்குது அப்படின்னு நிறைய செடி பிடிங்கி கொடுத்தாங்க. அதை தரையில் ஒரு 2 பக்கமும் இந்த மாதிரி ஒரு பேக்கெட்டில் ஒரு பக்கமும் வச்சுருந்தேன். மற்ற 2 பக்கம் வச்சுருந்த செடியை எப்பவும் போல் கோழி வந்து பறிச்சு விட்டுட்டு போயிடுச்சு. இந்த பேக்கெட்டில் வச்சுருந்த ஒரு செடி மட்டும் வெத்தலை கொடி பக்கத்தில் வச்சுருந்தங்காட்டி எப்படியோ தப்பிச்சிருச்சு. பத்ததுக்கு அந்த குச்சியெல்லாம் போட்டு புதர் செட்டப் பண்ணி வச்சுருந்தங்காட்டி தப்பிச்சிருச்சு. வெத்தலை கொடியே மருதாணி மரத்து மேலே தான் நல்லா படர்ந்துருக்கு. இந்த சங்குப்பூ அந்த வெத்தலை கொடியை சுற்றி சுற்றி படர்ந்து போயிட்டுருக்கு. எப்படியோ நீயே நானான்னு கோழி நானும் போட்ட சண்டையில் நான் ஜெயிச்சிட்டேன். ஹாப்பி கார்டனிங். நன்றி.